சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் விஷாலுக்கு கைகள் நடுக்கம், முகம் வீக்கம். விஷாலுக்கு என்ன ஆச்சு? இந்த வீடியோவை பார்த்த ரஜினி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காரு. விஷாலுக்கு என்ன தான் ஆச்சு? வாங்க ரஜினிகாந்த் என்ன தான் சொல்லியிருக்காரு இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் விஷால். செல்லமே திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் சண்டகோகி, தாமிரபரணி என பல அதிரடி ஹிட் கொடுத்தாரு. டாப் நடிகர்களில் ஒருவராக இருக்காரு. நடிகர் சங்க பொதுச் செயலாளராகவும் இருக்கும் விஷால் படு ஆக்டிவாக இயங்கக்கூடியவர். நடிகர் விஷாலோட நடிப்பில் 12 வருடங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் மதகத ராஜா. இதோடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர் விஷால், டைரக்டர் சுந்தர் சி உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியை பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி தொகுத்து வழங்கினாங்க. நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் பேசினார். விஷாலிடம் அவர் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் போது நடிகர் விஷாலின் கைகள் பயங்கரமாக நடுங்கியது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகுது. ஆக்ஷன் ஹீரோவா பட்டையை கிளப்பிய விஷாலை இப்படி பார்க்க வருத்தமாக இருக்குது என அவரது ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருத்தம் அடைச்சிட்டு வராங்க. அதே போல விஷால் தனது உடல் நலினம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் என ரஜினிகாந்த் ஆலோசனை சொல்லியிருக்காராம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஷால்களுடைய கை நடுக்கம் மட்டுமின்றி குரல்லையும் பார்த்தீங்கன்னா நடுக்கத்தோடு தான் இருந்தார். அது நிறைய நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த நிலையில் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் அடிப்பதாகவும் பட ப்ரொமோஷனுக்காக காய்ச்சலோடு வந்ததால் தான் அவர் கைகள் நடுங்கிருந்ததாகவும் குரலில் பதற்றம் இருந்ததாகவும் தனியார் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனாலும் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் நடிகர் சங்கமாக இருக்கும்போது ரஜினி நிறைய பண உதவிகள் அவர் செஞ்சுருக்காரு. அவருக்காக பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரஜினி கூடவே இருந்திருக்காரு. விஷாலுக்கு நிறைய ஆலோசனையும் சொல்லியிருக்காரு. இப்போ விஷாலுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டதை பார்க்கும்போது ரஜினிகாந்துக்கு ரொம்பவே மனவேதனை அடைகிறதாகவும், இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணாமல் படத்திலே ஃபுல்லாக உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வயசாகும்போது உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பலமாக இருக்காது. அதனால் உங்களுடைய உடல் நலத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்களுக்கும் அது முன் உதாரணமாக இருக்கும். உடலை வருத்தி கொண்டு நடிப்பவர்கள் சில பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் ஒருத்தர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலையும் கொஞ்சம் கேர் பண்ணாதான் அடுத்தடுத்த பயணத்தில் மூவ் பண்ண முடியும். அதனால் விஷால் அவர்களே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ப்ரொமோஷன்களுக்கு வரதை தவிர்த்துருக்கலாம், வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் என ரஜினிகாந்த் ரொம்பவே மனசு உருக பேசியிருக்காரு. இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஷாலுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வைரஸ் காய்ச்சல் தான் உண்மையான காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரஜினி சொன்னது கரெக்டாக தப்பா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.